தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி திங்கள் 12ஆம் நாள். இந்த தினத்திலே மணிவாசக பெருமான் அருளிய திருவெம்பாவை பாடல் எண் 12 பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும், ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும், ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும், ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும், ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும். கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, கூத்தனிவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, வார்த்தையும் பேசி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள், வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப, பூத்திகழும் பொய்கை உடைந்து உடையா பூத்திகழும் பொய்கை உடைந்துடையா பொற்பாதம் ஏத்தீரஞ்சுனை நீ, பூத்திகழும் பொய்கை உடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரஞ்சுனை நீராடேலோரியம் பாவாய்
இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம், தத்துவ விளக்கம் போன்றவற்றை நாம் இன்று சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த பாடல் வரியிலே மணிவாசக பெருமான் சொல்லுவது, தோழியரே, இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தன் தலைமேல் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிற்றம்பலத்திலே சிதம்பரத்திலே கையிலே அக்கினியுடன் நடனமாடக்கூடிய நடனக் கலைஞனும் ஆனந்த நடனம் புரிவனுமான வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களை எல்லாம் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம்முடைய பெருமான் சிவபெருமான். அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்களில் ஒளி எழுப்பவும், இடுப்புகளில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும், பூக்களுடைய பொய்கையிலே நீந்தி மகிழ்ந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம என்னும் மந்திரம் சொல்லி அவருடைய பொற்பாதத்தை நாம் வணங்கி மகிழ்வோம். இந்த பாடலினுடைய விளக்கம், இறைவனே ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது நாம் அறிந்த விஷயம். இது நன்றாக தெரிந்திருந்தும் நாம் அவனை பற்றி புரிந்து கொள்ளாமல் தான் என்கின்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே உலகில் அதிகமாக உள்ளார்கள். உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்கு உரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும், அவனை பொற்பாதங்களிலே நாம் போவதற்கு நம்முடைய வழியை தேடி செல்ல வேண்டும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்ற கருத்தாக இருக்கிறது. இந்த பாடலினுடைய தத்துவ விளக்கம், நீர், ஆகாயம், நிலம், தீ, காற்று ஆகிய ஐம்பூதங்களையும் தன்னுள் அடக்கி படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் ஒரு விளையாட்டாக கொண்டுள்ள நம்முடைய இறைவனின் திருவடிகளை பற்றி நாம் நிற்க வேண்டும் என்பதை உணர்த்தி சொல்லுகிறார் மணிவாசகர் இந்த பாடலில். இந்த பாடலுடைய கருத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது 11ஆம் திருமுறையில பட்டினத்தார் சொல்லுகின்ற அந்த கருத்துக்கு ஒப்ப இருப்பதாக நாம் எல்லாம் நினைக்கலாம். அந்த பாடல், அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பின்னை எத்தனை எத்தனை பெண்டீரோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னை எத்தனை எத்தனை சென்மமோ, மூடனாய் அடியேனும் அறிந்திலேன், இன்னும் எத்தனை எத்தனை சென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பனே கட்சி ஏகம்பனே என்று பட்டினத்தார் கூறுவதை நாம் உற்று நோக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.